சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி என்பதில் துளியளவும் மாற்றமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாரிப்பேட்டையில் உள்ள மே தின நினைவு தின சின்னத்திற்கு சிவப்பு சட்டை அணிந்து சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் திமுக ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் திமுக தொண்டர்களின் உழைப்பிற்கான பலன் மே 4ஆம் தேதி தெரியும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதாவது கருத்து கணிப்பில் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திமுகவினருக்கு நல்ல செய்தி வரும் என்றும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் நமது ஆட்சி தொடரும் எனவும் கூறினார். தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான், அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் 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 என்ற உறுதியை எடுத்து சொல்லி, இந்த மேதின நினைவு பூங்காவை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு சின்னத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, அது எப்படி அமைய வேண்டும் என்று பல முறை இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து அதையெல்லாம் சரி செய்து அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தொழிலாளர் மீதும் தொழிலாளர் உரிமை மீதும் வைத்திருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அனைவரும் உழைப்போம் என்றார்.